டெய்லியும் வீடியோ போடுறேன். ஒரு நாளைக்கு 6 வீடியோ 7 வீடியோ போடுறேன். எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை. எனக்கு 3 வேளைக்கு சாப்பாடுக்கு இருக்கோ இல்லையோ, ஆனால் மாதம் கரெக்டாக ஈஸி பண்ணிடுறேன். இதனால் யாருக்கு என்ன பலன் இருக்குது? என் ஒய்ஃப் என்னை டெய்லி என்னை அவ்வளோ கேள்வி கேட்குறான். யூடியூப்பில் உனக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை, குடும்பத்தை பார்ப்பியா, அதை விட்டு யூடியூப்புக்கு போகிறேன் அப்படிங்கிறா. அவள் சொல்கிறது ஒரு சில நேரம் எனக்கு கோவம் வந்தாலும் ஒரு சில நேரம் அது நியாயமாகப்படுது. யூடியூப்பு நமக்கு என்ன உறவு இருக்குது? ஒன்றும் கிடையாது. ஆரம்பத்தில் இதை மாதிரி தலை குனிஞ்சிக்கிட்டு வர்ற ஒரு சில ஃபோட்டோவை ஃபேஸ்புக்கில் பார்த்துருக்கேன். இந்த ஃபோன் வந்ததுக்கப்புறம் மக்கள் எல்லாம் தலை குனிய ஆரம்பிச்சிட்டாங்க, ஃபோனுக்கு அடிக்ட் ஆகிட்டாங்க. அதை பார்த்து நான் சிரிச்சிருக்கேன். இந்த மாதிரி ஒரு சில மக்கள் இருக்காங்களா? பொழுதனைக்கும் ஃபோனை பார்த்து தலை குனிஞ்சி தலை நிமிந்தானா வெளியில் என்ன நடக்குன்னு தெரியும். நாட்டில் அரசியல் என்ன நடக்குது, எவ்வளோ பேர் கொள்ளை அடிச்சிருக்காங்க, எவ்வளோ பேர் வெள்ளை அடிச்சிருக்காங்க அப்படின்னு தெரியும். ஆனால் ஃபோனு வந்து நான் ஃபோன் வாங்கி 5 வருஷம் ஆகுது. இப்போ தான் தெரியுது. நானே இந்த 5 வருஷமாக தலை குனிஞ்சு தான் நடந்திருக்கேன். நான் யூடியூப்பில் அதிகமாக இந்த ஃபோனில் யூஸ் பண்ணுறது இந்த யூடியூப் தான். யூடியூப்பில் வீடியோ போட்டு நானும் ஃபோனுக்கு அடிக்ட் ஆகிட்டேன். இப்போலாம் முதல்லாம் ஃபோன் எங்கே இருந்தாலும் நான் வேற எங்கே இருப்பேன். இப்போ எதை மறந்தாலும் ஃபோனை மறந்துட்டு வெளியே போகிறதே இல்லை. கொண்டாட்டிலாம் கூட வெளியே போயிடுவேன், ஃபோன் இல்லாமல் போக மாட்டேன். இதில் என்ன இருக்குது? உண்மையை தானே சொல்கிறேன். அந்த அளவுக்கு நான் ஃபோனுக்கு அடிக்ட் ஆகிருக்கேன். இது எனக்கே தெரியல. இப்போ கூட பாருங்கள், பின்னாடி ஒரு வேலையாக போனேன், கையில் ஃபோன் இருக்குது பாருங்கள். எங்கே போனாலும் ஃபோன் இல்லாமல் போக முடியல. அந்த அளவுக்கு ஃபோனுக்கு அடிக்ட் ஆகிருக்கேன். இந்த ஃபோனால் நமக்கு என்ன யூஸ் இருக்குது? ஒரு யூஸும் இல்லை. எனக்கு எந்த யூஸும் இல்லை. யூடியூப்பில் எத்தனை 1000 வீடியோ போட்டிருக்கேன். இது வரைக்கும் சப்ஸ்கிரைபர் 2000க்கு தாண்டலை, 2600க்கு தாண்டலை. இதுக்கு ஒரு விடிவு காலம் எப்போ தான் இருக்குமோ?